ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லீவில் வந்து அழகான பேட்டர்ன் தைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ஒரு 10 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ரெண்டாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணோம்னா 2 பீஸ் வரும். இப்போ 2 பீஸ் கிடைக்குது. இந்த 2 பீஸில் வந்து ஒரு அழகான பேட்டர்ன் தான் வைக்க போகிறேன். இப்போ அந்த ஹைட்டை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. இந்த கிளாத்தை பாருங்கள், அதாவது மேல் பக்கம் ப்ளவுஸோட மேல் பக்கமும் இந்த டிசைன் வைக்கிறோம் இல்லையா, அதோட மேல் பக்கமும் நல்ல பக்கமும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மேல் பக்கமும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இது மறக்காமல் வச்சுங்க, இல்லைன்னா வந்து திருப்பி பிரித்து தைக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ்க்காக வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம தைச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி வச்சு நம்ம அதே மாதிரியே தைச்சிக்கலாங்க. அந்த ரெண்டுமே வந்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த துணி வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொல்கிறது. அதாவது இப்போ நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் எல்லா கிளாத்தும். ஓகேங்களா? நல்ல பக்கம் பூரா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆனால் தையலும் வந்து மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்ன பண்ணுன்ட்டு பாருங்கள், இதை அப்படியே மடிச்சுட்டு அந்த தைச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 4 இன்ச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தைச்சதை வந்து அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இது சென்டரில் வந்து இந்த தையல் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம், இதை அப்படியே மடிச்சுட்டு அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா 4 இன்ச்சு, அது நீளமாக வந்து அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன் அழகாக இருக்கும். சுடிதாரு, ஸ்லீவு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் போடுறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு 4 இன்ச்சு வரா மாதிரி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். வச்சுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போவும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு தான், ஆனால் வந்து அந்த பிசுறு இல்லாமல் இருக்குது பாருங்கள். தையல் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டிசைன் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த டிசைனில் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவும் இந்த சைடும், இந்த ஸ்லீவும் இந்த சைடும் பாருங்கள், ரெண்டும் சேர்த்து. இது வீடியோவில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 2 இடத்த வச்சு அழுங்காமல் வந்து ஒரு டாட் போட்டுக்கலாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் கரெக்டாக புரியும். இதை பார்த்துட்டு இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பொறுமையாக உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தாலும் கிளியராக தெரியறதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இப்போ இந்த ஒரு டாட் போட்டோம் இல்லைங்களா, இந்த டாட்லேருந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, ஒரு 5 இன்ச்சு வைக்கலாம், 4.5 இன்ச்சும் வைக்கலாம். ஸோ அதனுடைய நம்ம இஷ்டம் தான். அந்த இடத்துல பாருங்கள், இந்த சென்டரில் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு டாட் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 இன்ச்சு எடுத்துருக்கோன்னு வைங்க, 5 இன்ச்சு கிட்ட வந்து ஒரு சின்ன டாட் வச்சுக்கலாம். அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில இதெல்லாம் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேங்க. ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு சின்ன டாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நீடில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சென்டரில் இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கேயும் வந்து ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு சின்ன டிசைன் தான். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து லைட்டாக இப்படி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கீழே அந்த எண்டிலிருந்து அது வரைக்கும் லைட்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடு வந்து அதே மாதிரியே லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ஸ்லீவ் எப்படி நம்ம தைப்போமோ அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
அந்த டிசைன் வந்து தெரியறதுக்காக. இந்த குர்த்திஸு இதெல்லாம் தைச்சோம்னா, இந்த மாதிரி ஸ்லீவ் தைச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சுடிதார் ஸ்லீவுக்கும் நல்லா இருக்குங்க. 3/4 தைக்கிறது, ஃபுல் ஹேண்டு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தைச்சோம்னா நல்லாயிருக்கும். ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நியூ ட்ரெண்டிங்காக இருக்குங்க. நம்ம ஆரி ஒர்க் இந்த டிசைன்லாம் போடுறத விட இந்த மாதிரி ஃபேன்சி சேரீகளுக்கு ஃபேன்சியாக ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இந்த சைடே இப்போ இது தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், கீழே வந்து இந்த அளவுக்கு வந்து லென்த்தாக துணி எடுத்துக்கலாம். அதாவது கீழே வந்து சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நீட்டாக பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சின்ன ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாங்க. அப்படி நீளமாக வந்து தைச்சிட்டே வரலாம். சின்னதாக மடித்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மடிப்பு மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த கிளாத் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ மேல் பக்கமாக தான் வைக்கிறேன். இந்த கிளாத்தை வந்து மேல் பக்கமாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே நம்ம தைக்கும்போது பார்த்தா நம்ம தைக்கலாம் அப்படின்னு தான் தோணுங்க. ஆனால் நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா மிஷின்கிட்ட போனதும் ஐயோ நம்ம மறந்துட்டோமே தைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கெல்லாம் வரும். ஸோ ஒவ்வொன்றும் பொறுமையாக பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் மிஷின்கிட்ட போனோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு வராது. ஸோ பார்த்துட்டு பொறுமையாக தைச்சி பழகுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி தைச்சாச்சு. தைச்சிட்டு பாருங்கள், இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நமக்கு எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அந்த அளவு வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி தைச்சிக்கலாங்க. நீளமாக வந்து ஸ்லீவ் கிட்ட வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து உள்ள ஃபுல்லாக திருப்பிக்கலாங்க. இந்த ஸ்லீவ் வந்து திருப்பிக்கலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்க்காகவும் ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலரோ நீங்கள் அந்த மாதிரி வந்து மேட்சிங் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இது வந்து திருப்பி ஸ்லீவ் வந்து திருப்பியாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இப்படி தான் வரும். நம்ம கையில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் டிசைன் வரும். இது நம்ம எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். இது மாடலுக்காக தான் இது போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன். இதுதான் ஸ்லீவோட மாடலு. இப்போ இதுக்கு வந்து கீழே வந்து ஒரு சின்ன நாட் வைக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் வச்சு 2 குஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். 2 இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வீடியோ மறக்காமல் பாருங்கள் என்னோடய கஸ்டமர்ஸ்.